குண்டு மல்லி, இருவாச்சி மல்லி, ரோஜா மல்லி, அடுக்கு மல்லி, ராமேஸ்வரம் மல்லி. என்னடா பூ விற்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? பூ விற்கலைங்க. நான் மல்லிப்பூவில் என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லா மல்லிப்பூ செடியும் ஒரே மாதிரி தான் இருக்கும், குண்டு குண்டாக இலை வச்சு இருக்கும். ஆனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். செடியை வச்சும் கண்டுபிடிக்கலாம், பூக்களை வச்சும் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு 3 டைப் ஆஃப் குண்டு மல்லியை வச்சு, இருவாச்சி மல்லி, ரோஜா மல்லி, நார்மல் மல்லியை வச்சு எப்படி அதோட லீஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். மறக்காமல் போயிட்டு பாருங்கள். இல்லைனா அந்த கார்னரில் டேக் பண்ணியிருக்கேன், பாருங்கள். விவசாயம் பண்ணணும், ஆனால் நாள் முழுக்க அதில் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் நேரம் மட்டும் அதுக்காக நான் ஒதுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த குண்டு மல்லியை ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம ஏர்லி மார்னிங் பூ எடுத்துருவோம். இதுக்கு நம்ம வீக்கெண்டில் தண்ணி வச்சா போதும், இல்லை டிபெண்ட்ஸ் அப்பான் த கிளைமேட். இப்போ வெயில் காலத்தில் மட்டும் நம்ம 1 to 1 நாள் வச்சா போதும். மற்றபடி மழை காலத்துலலாம் நம்ம மோஸ்ட்லி இதுக்கு வைக்கவே மாட்டோம். அதுக்கு தேவையான தண்ணி இயற்கையாகவே கிடச்சிரும். இதை பறிக்கிறது நம்ம ஏர்லி மார்னிங் தான் பறிப்போம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 8 மணிக்குள்ளே நம்ம பறித்தா தான் ஃபுல்லாக பறிக்கலாம். இல்லைனா அதுக்கப்புறம் நம்மளால் பறிக்க முடியாது. நமக்கு எது வந்துட்டு கரெக்டான பூனே தெரியாது, மொக்கை பறிச்சிருவோம். இப்போ கூட நாங்கள் வந்துட்டு ஒரு 3 மணிக்கு டைமில் தான் இந்த வீடியோ எடுத்தேன். அதனால தான் இப்போ தொலாவிட்டுருக்கோம் எது பியூர் ஒயிட்டாக இருக்குதுன்னு. என்ன தான் கொத்து கொத்தாக இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் பறிச்சிடக்கூடாது. அதில் நல்ல பியூர் ஒயிட்டாக நல்லா குண்டாக இருக்கிறது மட்டும்தான் சரியான மல்லிப்பூ, கரெக்டான பறிக்கிற பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிச்சது இருவாச்சி மல்லி, அதான் 2 அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க. அடுத்தது குண்டு மல்லி. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது வந்துட்டு ராமேஸ்வரம் மல்லி. இது வந்துட்டு பூ வந்துட்டு இது மாதிரி ஒரு நீட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்பவும் குண்டாக இருக்காது. இருவாச்சி மல்லியும் ராமேஸ்வரம் மல்லியும் ஒன்றா தான் இருக்கும். இருவாச்சி மல்லி என்னென்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒயிட் கலரில் பூக்கிறப்போ ஒரு லைட் பிங்க் ஷேடு மாறும், இல்லைனா ஒரு க்ரீம் கலரில் வந்துட்டு அது மாறும். இப்போ இந்த எல்லா வகையான மல்லிகைப்பூவையும் எப்படி பராமரிக்கலாம், அதை எப்படி வைக்கலான்னு நான் எனக்கு தெரிஞ்ச 4 டிப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு சன்லைட்டில் தான் வைக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம மண்ணில் வைக்கிறோமோ இல்லை பாட்டில் வைக்கிறோமோ, சன்லைட் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு பிளான்ட்டை வச்சிடணும். ஒன்ஸ் பூ பூத்த பிறகு அந்த இடத்த ப்ரூனிங் பண்ணணும். பூ பூத்ததுக்கு அந்த காம்புக்கு கீழே வந்துட்டு ஒரு 2 லேயர் விட்டு கீழே கட் பண்ணிட்டோம்னா சரியாக இருக்கும். அதே போல் பிளான்ட் வைக்கக்குள்ளேயே நம்ம சரியான மண்கலவை வச்சிடணும். மண்கலவை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு அளவு வந்துட்டு செம்மண், ஒன்று வந்துட்டு தொழு உரம், ஒன்று கார்டன் சாயில், கொக்கோபிட், இது 4த்தையும் கலந்து வைப்போம். இல்லைன்னா கொக்கோபிட் சேர்த்துக்க வேணாம். இது 3 செம்மண், தொழு உரம், கார்டன் சாயில் 3 வந்துட்டு சம அளவு கலந்து வைக்கணும். அதுக்கு அடுத்தது உரம். நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு இந்த மேஜிக் வாட்டரு, இல்லைனா வந்துட்டு வேஸ்டேஜு, கிச்சன் வேஸ்ட்டு அந்த மாதிரி போடலாம். அதெல்லாம் வந்துட்டு சீவீட் நம்ம யூஸ் பண்ணலாம். அது நான் ஆல்ரெடி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இந்த கார்னர்லேயும் டேக் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்தது தண்ணி ஊற்றுறது. தண்ணி வந்துட்டு இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நம்ம 1 to 1 நாள் கண்டிப்பாக ஊற்றணும். அதே போல் ஊற்றக்குள்ளே நம்ம நிறையாவும் ஊற்றக்கூடாது, இல்லைனா ரூட் வந்துட்டு ராட் ஆகிடும். அது நம்ம பார்த்து ஊற்றணும். இதில் அடுக்கு மல்லியும் ரோஜா மல்லியும் ஹைப்ரிட் வெரைட்டி, அது நாட்டு வெரைட்டி கிடையாது. இப்போ வந்துட்டு ரோஜா மல்லி பார்த்திங்கன்னா 10 அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க. அது 10 லேயர் இருக்கும். அது ஃபுல்லாக பூத்து, அதோடைய ஒரு மொக்கே வந்துட்டு அவ்வளோ பெருசு இருக்கும். ஃபுல்லாக பூத்துச்சுன்னா ஒரு குட்டி சைஸ் பட்டன் ரோஸ் அளவுக்கு இருக்கும், அவ்வளோ பெருசு வரும். அடுக்கு மல்லி அதில் பாதி இருக்கும். ஒரு சிலருக்கு பூக்களை வந்துட்டு பறிக்க பிடிக்காது. ஆனால் வந்துட்டு நானும் அப்படி தான் ஸ்டார்டிங்கில் இருந்தேன். எனக்கு அப்போ தான் தெரியும், பூக்களை நம்ம பறிக்காமலே இருந்துட்டோம்னா அதால் அடுத்தது பூக்க முடியாது. நம்ம பூத்ததை வந்துட்டு பறிச்சுட்டு அந்த இடத்த நம்ம ரிமூவ் பண்ணினா மட்டும்தான் அதால் அடுத்த பிரான்ச் அங்கே விட முடியும், அதிலேருந்து மொக்கு வந்து பூ பூக்க முடியும். ஸோ நீங்கள் அந்த தப்பை இனி பண்ணாதீங்க. கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணிவிட்டு சாமிக்கு கூட வச்சுருங்க, இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு தலையில் வச்சுக்க பிடிக்கலனா. நான் கட்டின அந்த அடுக்கு மல்லி இது தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது நானே கட்டினது. நம்ம கார்டனில் இருந்து பறித்த மல்லிகைப்பூவை கொஞ்சம் சேர்த்து வச்சு தான் நான் கட்டினேன். இன்றைக்கி பூத்த பூவை மட்டும் நம்ம பறிச்சாச்சு, நாளைக்கும் சேர்த்து பறிச்சுட்டு அப்புறமா நம்ம கட்டிக்கலாம் இந்த பூவை எல்லாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.